எக்ஸாம்பிள் 3.7ல சால்வ்னு கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல இது 2யும் கம்பேர் பண்ண போகிறேன். அப்புறம் இது 2யும் கம்பேர் பண்ண போகிறேன். அப்புறம் இது தனியாக வச்சுக்கிறேன். இது 2யும் கம்பேர் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இது 2யும் கம்பேர் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்புறம் இது ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஆகிடும். ஸோ இது வந்து 3 ஈக்குவேஷன் ஆகிடும். 3 ஈக்குவேஷன் கிடச்சுன்னா லீனியர் ஈக்குவேஷன் தெரியும் நமக்கு இல்லையா? அப்போது அந்த 3 2ஆக மாற்றி 2 1ஆக மாற்றி நம்ம சால்வ் பண்ணோம். அதை என்ன பண்ணலாம்? அப்போது இது 2 கம்பேர் பண்ணிக்கலாம். முதல்ல சொல்யூஷன் x by 2 minus 1 equal to y by 6 plus 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள். 2 இல்லையா? x minus 2 divided by 2 equal to y plus இது கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா 6 by 6. இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 2 சார், இது 3 2 சார். இந்த 3 மேலே இந்த கொண்டு போயிடலாம். இந்த பக்கம் கொண்டு போனால் 3 into x minus 2 equal to y plus 6. ஏன்னா ஒன்றை மல்டிப்ளை பண்ணால் எந்த சேஞ்சஸும் வராது, அதனால் அப்படியே விட்டுட்டேன். மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3x minus 6 equal to y plus 6. இந்த கான்ஸ்டன்ட் ஒய்க்கு வேரியபிள்ஸ்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்து கான்ஸ்டண்ட்டை இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 3x இது இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த 6 அந்த பக்கம் போச்சுன்னா 6 + 6 3x minus y equal to 12. இது ஈக்குவேஷன் 1. சரியா? இப்போ இது 2 கம்பேர் பண்ண போகிறேன். கம்பேர் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள். y by 6 plus 1 equal to z by 7 plus 2. கிராஸ் மல்டிப்ளை பண்ண வரும். y plus 6 by 6 equal to z plus 14 by 7. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த 7 எங்கே வந்துடும்? இங்கே 6 போயிடும். அப்போது 7 into y plus 6 equal to 6 into z plus 14. 7 into y 7y plus 7 into 6 42 equal to 6 into z 6z 6 into 14 60 24 84 plus 84. இப்போது வேரியபிள்ஸ் ஒரு பக்கமாகவும் கான்ஸ்டன்ட் ஒரு பக்கம் கொண்டு போகலாம். அப்போது 7y இது இந்த பக்கம் வச்சுன்னா -6z ஈக்குவல் டு ஏற்கனவே 84 இருக்குது. இந்த ப்ளஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா -42. அப்போது 7y - 6z ஈக்குவல் டு 42. இது ஈக்குவேஷன் 2. தேர்ட் ஒன்று பாருங்கள், தனியாக இருக்குது, அது தனியாக எடுத்துக்கலாம். y by 3 ப்ளஸ் z by 2 ஈக்குவல் டு 13. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? 2y ப்ளஸ் 3z divided by 2 into 3 6 equal to 13. இந்த 6 அந்த பக்கம் போச்சுன்னா 2y plus 3z equal to 13 into 6. எவ்வளோ வரும்? 10 6 are 60, அது ஒரு 18. 60 18 78. 2y plus 3z equal to 78. இது ஈக்குவேஷன் 3. இப்போது 2 ஈக்குவேஷனாக கிடச்சிக்குது, 2 கிடச்சிருக்குது இல்லையா? 3 கிடைக்குன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் அது 2 தான் கிடச்சிருக்குது. அப்புறம் என்ன பண்ண போகிறேன்? எதனா ஒன்று கேன்சல் பண்ணணும் இல்லையா? 2 எடுத்து 1 கேன்சல் பண்ணணும். எதை எடுக்கலாம் அப்படின்னா, இதில் ஒய்எஸ் இருக்குது, இதுலேயும் ஒய்எஸ் இருக்குது, இது எக்ஸ் ஒய்க்குது. சரியா? அதை எடுக்க முடியாது. ஒய்இசட் அப்போ 2 எடுத்துக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் 2 3 எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் 2 implies 7y - 6z equal to 42. ஈக்குவேஷன் 3 என்னது? implies 2y plus 3z equal to 78. பாருங்கள், இப்போ நான் எதனா ஒன்று கேன்சல் பண்ணணும். எதை கேன்சல் பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, இசட்டை கேன்சல் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்போது இந்த ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இது 6 ஆகிடும். ஸோ அது ஈஸியாக மைனஸ் பண்ணிக்கலாம் அதை. அப்போ இந்த ஈக்குவேஷன் 2 அப்படியே எழுதிக்கலாம். 2 ஈக்குவேஷன் அப்படியே எந்த மாற்றமும் இல்லை. 7y - 6z equal to 42. இந்த ஈக்குவேஷன் 3-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன வரும் பாரு? 4y plus 6z equal to 78 into 2. 18 16 1 15 156 156 ப்ளஸ் மைனஸை கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், 7y ப்ளஸ் 4z எவ்வளோ வரும்? 11y ஈக்குவல் டு இது 2 ஆட் பண்ணால் 8 9 1.
அப்போ ஒய் ஈக்குவல் டு 198/11 என்ன ஒரு ஆன்சரு ஒய் ஈக்குவல் டு 18 டைம்ஸ் வரும். ஒய் ஈக்குவல் டு 18 டைம்ஸ் வரும். இப்போ ஒய் கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஈக்குவேஷன் 1 பாருங்கள், 3y மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 12 இல்லையா? 3y ஈக்குவேஷன் 1 அது. புட் ஒய் ஈக்குவல் டு 18 இன் ஈக்குவேஷன் 1 எவ்வளோ? 3y எங்கே சாரி 3x ஈக்குவேஷன் 1 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 12 இல்லையா? ஒய்க்கு முதல்ல 18 போடுறேன். 3x மைனஸ் 18 ஈக்குவல் டு 12. எனக்கு எக்ஸ் தான் வேணும் இல்லையா? அப்போ இதை கொண்டு போயிடலாம். கொண்டு போனால் என்ன வரும்? 3x ஈக்குவல் டு இது அந்த பக்கம் போச்சுன்னா 12 ப்ளஸ் 18. அப்போது 3x ஈக்குவல் டு 30. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 30/3 கேன்சல் பண்ணால் 1. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 10. எக்ஸ் ஈக்குவல் டு 10. அப்போது ஒய் ஈக்குவல் டு 18, எக்ஸ் ஈக்குவல் டு 10. இப்போ 2 கிடச்சிச்சு. எனக்கு இசட் வேணும் இல்லையா? இசட் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? நான் ஈக்குவேஷன் இதில் போடலாம். ஒய் ஈக்குவல் டு 18ன்றத இதில் போட்டால் எனக்கு இசட் கிடச்சிடும். அப்போது புட் y ஈக்குவல் டு 18 இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2 என்னது? 18 இது 18 நான் வச்சுங்க 18. ஈக்குவேஷன் 2 என்னது? 7y மைனஸ் 6z ஈக்குவல் டு 42. இப்போது என்ன பண்ணலாம்? இது ஒய்க்கு 18 போடணும் இல்லையா? அப்போது 7 × 18 மைனஸ் 6z ஈக்குவல் டு 42. 7 × 18 என்னன்னு பாருங்கள். 18 × 7 8 8 47 48 56 56 6 5 1 7 7 12 126 மைனஸ் 6z ஈக்குவல் டு 42. அப்போ இந்த 126 இந்த பக்கம் கொண்டு வரணும் இல்லையா? அப்போ கொண்டு வந்தால் என்ன வரும்? மைனஸ் 6z ஈக்குவல் டு 42 மைனஸ் 126. இதை மைனஸ் பண்ண என்ன வரும் பாருங்கள். 126 42. இதில் 4 வந்துடும். 4 போச்சுன்னா 8. அப்போ 84 மைனஸ் 6z ஈக்குவல் டு 84. என்ன 4? மைனஸ் 84 இல்லையா? பெரிய நம்பர் இல்லையா அது? மைனஸை கேன்சல் ஆகிடும். அப்போ z ஈக்குவல் டு 84/6 டிவைட் பண்ணி பார்த்தலாம். 84 இது 6 1 6 6 24 24ல் 4 6 24. அப்போது z ஈக்குவல் டு கேன்சல் பண்ணால் 14 டைம்ஸ் z ஈக்குவல் டு 14. அப்போ x ஈக்குவல் டு என்னது? 10, y ஈக்குவல் டு 18, z ஈக்குவல் டு 14. அவ்வளோதான். தேங்க்யூ.